மைக்ரோசாஃப்ட் கிச்சனை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைக்ரோசாஃப்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம மைக்ரோசாஃப்ட் கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நாம் ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா இது கூட நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே மல்லிகளை இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நாம் குடைமிளகாய் சேர்த்துக்க போகிறோம். குடைமிளகாய் இன்றைக்கி நான் 3 கலர் எடுத்திருக்கேன். ரெட், எல்லோ, க்ரீன். இது கூட மீடியம் சைஸ் ஆனியனும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். குடைமிளகாய் உங்களுக்கு என்ன கலர் கிடைக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி 3 கலருமே எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை ஒரு கலந்து விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் இல்லை விஸ்க் அந்த மாதிரி ஏதாவது வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ப்ரெட்டை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ப்ரெட்டை இதோட சைட்ஸை நாம் கட் பண்ணிக்கலாம். தனியாக கட் பண்ணி எடுத்துடாமல் இதோட சென்ட்ரு பகுதியை நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் இதோட சைட்ஸ் நமக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி இன்னொரு ப்ரெட்டையும் நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நாம் இதை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சாச்சு. பேன் சூடானதும் இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீ, ஆயில் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ப்ரெட்டோட சைட்ஸை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா முட்டை, குடமிளகாய் எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கிரேவியை இதோட சென்ட்ரு பகுதியில் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது மேலே நான் கொஞ்சமாக துருவின சீஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு வேளை உங்களுக்கு துருவின சீஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்லைட் சீஸ் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை இந்த சீஸ் மேலேயே கூட நீங்கள் ஸ்லைட் சீஸ் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் ஆனால் துருவின சீஸ் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி எல்லா சைடும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் நம்ம பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கேப்சிகம் கிரேவி அதை லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அது மேலே சீஸ் மேலே இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ப்ரெட்டோட சென்ட்ரு பகுதி கட் பண்ணி எடுத்தோம்ல அதை அது மேலே வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக அழுத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப அழுத்தக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் இதே மாதிரி கொஞ்சமாக கோல்டன் கலரில் ஆனதுக்கப்புறமா அவ்வளோதான், நம்மளோடது ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் மைக்ரோசாஃப்ட் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.